பாஜகவால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது, எங்களை ஆள முடியாது, டெல்லிக்கு நாங்கள் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக போகிறார். ஏனென்றால் டெல்லிக்கு எப்பொழுதுமே அடிபணிபவர்கள் அல்ல என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இவர்கள் ஆட்சி காலத்தில் இங்கேயும் அவர்கள் ஆட்சி, மத்தியிலும் இவர்கள் ஆட்சி. டெல்லிக்கு அணிபடியவில்லை என்றால் ஏன் இலங்கை தமிழர்கள் படுகொலையை நீங்கள் தடுக்கவில்லை? இன்று மாநில சுயாட்சிக்காக நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்களே, டெல்லிக்கு அடிபடிபவர்கள் இல்லை என்றால் அன்றைய டெல்லிக்கு வற்புறுத்தி நீங்கள் மாநில சுயாட்சி பெற்றிருக்க வேண்டியதானே நீங்கள் ஆட்சி காலத்தில். அதே போல இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அதை மறந்து விட்டீர்களா என்று நான் கேட்கிற 5 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு மத்திய ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லிக்கு அடிபணிந்துதானே எல்லாவற்றையுமே நீங்கள் விட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அதனால் இன்று எதிர்க்கட்சிக்கு வீரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஷாவும் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னா, அந்த காலத்துல கே ஷா தான் இவங்களோட ஆட்சியை கலைத்தது. ஊழலுக்காகவும் தேச விரோதத்திற்காகவும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி. இதை மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் உங்களுக்கு வாரிசாக நீங்கள் வந்ததனால் உங்களுக்கு எல்லாம் சுலபமாக போயிடலாம். நடக்க வேண்டாம், ஊற வேண்டாம், எல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வாரிசாக இருக்கிறதால் உங்களுக்கு எல்லாமே இலகுவாக கிடைத்து விடுகிறது. ஆனால் மற்றவர்களை நீங்கள் விமர்சனம் செய்வதற்கு முன்னால் நீங்கள் எப்படி ஆட்சி செய்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் காண வேண்டும் என்பது, ஆராய வேண்டும் என்பது எனது கருத்து. கூட்டாட்சி என்றால் என்ன? மத்திய மாநில அரசுகளை சரியாக உறவு முறையை மேற்கொள்ள வேண்டும். பிரதமர் வரும்பொழுது, அதுவும் இலங்கையில் நல்லுறவை ஏற்படுத்திவிட்டு வரும்பொழுது ஏன் பிரதமரை நீங்கள் வரவேற்க மறுக்கிறீர்கள்? அங்கே உங்களது அரசியல் ஏன் அங்கே விளையாடுகிறது? அதே போல நிதி ஆயோக் கூட்டம் என்பது நமது மாநிலத்திற்கு என்னென்ன தேவைகள், எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கப்படும் என்பதையெல்லாம் அலசி ஆராயக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு ஏன் போக மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் தமிழக மக்களை பற்றி உங்களுக்கு ஒரு விதம் அக்கறை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களது அரசியல், அந்த அரசியல் தான் அவசியமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்க இவர்கள் விளையாட்டில் தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளுகிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் இவர்களை புறந்தள்ளுவார்கள். அதாவது மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை கேட்டால் பிச்சை கேட்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஒரு உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். குஜராத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருந்த போது மத்திய அரசிடம் எப்படி குறை சொன்னீங்களோ அதை மாதிரிதான் இன்னைக்கு நாங்கள் கேட்கிறோம். இப்ப மட்டும் வலிக்குதா? அப்படி இல்ல. குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்னென்ன வழிமுறைகள் இருந்ததோ அதையெல்லாம் பின்பற்றினார்கள். நான் கேட்ட 2 கேள்வி. ஒன்று, நிதி ஆயோக் கூட்டம் தான் மாநிலத்தின் நிதி நிலைமையை சரியாக கணக்கிடுவது, முறை செய்வது, திட்டமிடுவது. ஏன் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை? அதற்கு பதில் சொல்லட்டும். அதே மாதிரி பிரதமரை வரவேற்றால் பிரதமர் பக்கத்தில் அமர்ந்து அவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது அளவலாவெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம். பிரதமரை பார்ப்பதை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? அப்ப மாநில அக்கறை உங்கள் மனதில் சுத்தமாக இல்லை என்பதுதான். உங்கள் அரசியல் இப்படி வீராவேசம் பேசிக்கொண்டே தமிழக மக்களை கீழே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை இவர்கள் புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள். யாரும் பிச்சை கேட்பதோ தர்மம் கேட்பதோ என்று யாருமே சொல்லல. யாரும் அந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்தவில்லை. நீங்கள் தான் ஆணவமாக அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த மாநிலமாவது அதை சொல்கிறதா? எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் கூட அப்படி சொல்வதில்லை. அதனால் ஏனென்றால் ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், வரி விதிப்பா இருக்கட்டும், அதுல நமக்கு எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்கிறது, அதை சரியாக கொடுக்கிறோம் என்று நிதியமைச்சர் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. தமிழ்நாட்டிற்கான கோரிக்கை மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்காக தமிழகத்தில் இருந்து ஒலிக்கக்கூடிய குரல். அப்ப மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு எல்லாம் எதுவுமே தைரியமே இல்லைன்னு சொல்றாரா? அப்படிலாம் இல்ல. இவங்க அதை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதான் திருப்பி கேட்கிறேன், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் செல்லவில்லை? ஆக ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்பது அதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. அதை பின்பற்றாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்படிதாங்க நான் தெளிவா இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறேன். கேசிஆர் இப்படித்தான் செய்து கொண்டே இருந்தார். மத்திய அரசை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. பிரதமர் வந்தால் வரவேற்பது கிடையாது. ஆக அவர்கள் பிரதமரை புறக்கணித்தார்கள், மத்திய அரசை புறக்கணித்தார்கள், மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா மக்கள் இப்ப இன்னைக்கு மக்கள் எவ்வளவு பிரச்சனை. ஒரு பள்ளியில பத்திரமா போய் படிக்க முடியல. கத்தி படிக்க வேண்டிய பள்ளியில கத்தி விளையாடுது. அறிவாற்றல் நிறைய வேண்டிய பள்ளியில அறிவாள் விளையாடுது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கிறது.
மக்களின் அடிப்படை தேவைகளை புறந்தள்ளிவிட்டு இப்படி அரசியல் செய்வதை மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக தமிழக மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீட் தேர்வில் விலக்கு, இந்தி திணிப்பு கிடையாது, தொகுதி மறைவரையால் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் தராமல் அமித்ஷா இங்க எதையோ பேசிட்டு போறாரு. ராமேஸ்வரத்தில் பிரதமர் பேசுறாரு அப்படின்னு. இல்ல, அதற்கு என்று வழிமுறை இருக்கிறது. உத்தரவாதம் என்றால் அவர் ஏற்கனவே அமித்ஷா சொன்ன உத்தரவாதத்துக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? தமிழகம் நிச்சயமாக பாதிக்கப்படாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தார். அந்த உத்தரவாதத்திற்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீர்கள்? அதே மாதிரி மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஹிந்தி திணிக்கப்படாது, இன்னொரு மொழியைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசின் பிரதிநிதியான மத்திய கல்வி அமைச்சர் சொல்லிவிட்டார். அதற்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீர்கள்? ஆக ஹிந்தி திணிக்கப்படாதுன்னு தான் சொல்லியாச்சே. சொன்னது காதுல விழாது. ஏன்னா காதுல விழுந்துருச்சுன்னா அது பாஜக ஆதரவா போயிடும். அதனால நான் விழாத மாதிரியே பேசிக்கொண்டே இருப்பேன் என்றால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அது அந்த ஆட்சி அங்க நடக்கின்ற ஆட்சி, அங்குள்ள மக்களின் விருப்பம். மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லியாச்சே நாங்க தான். அதனால சும்மா எல்லாத்தையும் நீங்க இப்ப கூட நான் சொல்றேன், அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம நாட்டுல இங்க உங்க அமைச்சர் ஒருவர் மரியாதை கொடுக்க மாட்டேன்றார் பெண்களுக்கு. ஒரு வார்த்தை சொன்னாரா முதலமைச்சர் அவர்கள் அவரை கண்டித்து? ஆக இது உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே நடக்கிறதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் அவரை வெளியே இருக்க செய்வார்கள் என்பதான் எனது கருத்து. உங்களால் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் தான் நாங்களும் இருக்கோம். தமிழர்கள் என்பதற்கு நீங்கள் மட்டும் உரிமை கொண்டாட முடியாது, நாங்களும் தமிழர்கள் தான். ஆக அந்த வாய்ப்பு எங்களுக்கும் வரும். நிச்சயமாக தமிழர்கள் என்றால் நீங்க மட்டும் குத்தகை எடுத்துக்கொண்டதல்ல தமிழகம், எங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும். இன்னும் சொல்ல போனால் விரிவுபடுத்தப்பட்ட 2 இன்ஜின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, மத்திய அரசின் நல்ல திட்டங்களை இன்னும் விரைவாக, வேகமாக, உறுதியாக செம்மைப்படுத்தி தமிழக மக்கள் இன்னும் பலன் பெறும் அளவிற்கு 2026 அமைக்க போகும் ஆட்சி இருக்குமே தவிர, இப்படி போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு மக்களுக்கு கிடைப்பதை கிடைக்க விடாமல் இருக்கும் ஆட்சியை விட டபுள் என்ஜின் கவர்மெண்ட் என்று மத்திய மாநில உறவுகளோடு நல்லாட்சி நடத்துவது நல்லது என்பதை மக்கள் உணர்வார்கள்.